ஒரு காட்டுல சோனுவும் ஜக்குவும் நல்ல நண்பர்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஜக்கு ஒரு பணக்கார கிளி. அதுக்கு சொந்தமா நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு. ஜக்கு எப்பவுமே தன்னோட பிஸ்னஸை பெருசா மாத்தணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா சோனுக்குருவிக்கு சொந்தமா ஒரே ஒரு திராட்சை தோட்டம் மட்டும் இருந்துச்சு. அதுல கிடைக்கிற கொஞ்சம் வருமானத்திலேயே சோனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. சோனுவும் ஜக்குவும் வேற வேற நிலையில இருந்தாலும் எப்போதும் நல்ல நண்பர்களாகவே இருந்தாங்க. ஒரு நாள் சோனுவும் ஜக்குவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. என்னாச்சு ஜக்கு, ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கிற? அதுவா சோனு, இன்னைக்கு என்னோட ஆஃபீஸில் எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. அதான் நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன். அப்படியா ஜக்கு? ஆமாம் சோனு, நம்ம 2 பேரும் குடும்பத்தோட வெளியே போயிட்டு வரலாமா சோனு? போலாம் ஜக்கு. எங்க போறோம்? பக்கத்தில் எங்கேயாவது அருவிக்கு போகலாம் சோனு. சரி ஜக்கு, நாளைக்கே போகலாம். இப்படி பேசிக்கிட்ட சோனுவும் ஜக்குவும் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் தங்களோட குடும்பத்தோட ஒரு அருவிக்கு போனாங்க. ஜக்கு, இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. ஆமாம் சோனு, எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்படி சோனுவும் ஜக்குவும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் ஜக்கு கிளி பிஸ்னஸ் சம்பந்தமா புச்சு காக்காவை பார்த்தா. ஹலோ ஜக்கு, ஒரு பிசினஸ் டீல் சம்பந்தமா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா, சொல்லுங்க பூச்சி. இது வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ற ஒரு வியாபாரம். அப்படியா, என்ன மாதிரியான பொருட்களை ஏற்றுமதி பண்ண போறீங்க? பழங்களை தான் ஏற்றுமதி பண்ண போறோம், முக்கியமா திராட்சை பழங்களை. ஓ அப்படியா? ஆமா ஜக்கு. ஆனா எனக்கு சொந்தமா எந்த திராட்சை தோட்டங்களும் இல்லையே. ஆனா உங்க ஃப்ரெண்ட் சோனு கிட்ட இருக்குதே. ஆமா, என் ஃப்ரெண்டு சோனு கிட்ட இருக்குது. ஆனா அந்த தோட்டத்துல கம்மியான அளவு தானே திராட்சை பழங்கள் கிடைக்கும். அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற அளவுக்கு போதுமானதா இருக்காது. ஆமா ஜக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நம்ம வெளிநாட்டுல இருந்து ரசாயன உரங்களை வாங்கி அந்த தோட்டத்துக்கு போட்டோம்னா நம்மளுக்கு நிறைய திராட்சை பழங்கள் கிடைக்கும். அப்படியா, நிறைய பழங்கள் கிடைக்குமா? ஆமா ஜக்கு, இப்ப கிடைக்கிறத விட 3 மடங்கு அதிகமா கிடைக்கும். சரி, இத பத்தி என் ஃப்ரெண்டு சோனு கிட்ட நான் பேசுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஜக்கு. சொல்லுங்க புச்சு, என்ன முக்கியமான விஷயம்? அந்த தோட்டத்துல இருந்து கிடைக்கிற லாபத்துல 50% எனக்கு கொடுத்துடணும். சரி புச்சு. தனக்கு கிடைச்ச பிஸ்னஸ் டீலை பற்றி சோனுக்குருவி கிட்ட சொன்னான். இதை கேட்ட சோனுக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. இந்த பிசினஸ் டீலால உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும்ல ஜக்கு? ஆமா சோனு, இதுக்காக உன்னோட திராட்சை தோட்டம் எனக்கு தேவைப்படுது சோனு. அப்படியா ஜக்கு? ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால என்னோட தோட்டத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுல ஜக்கு? இல்ல சோனு, இந்த பிரச்சனையுமே வராது. சரி ஜக்கு, நீ என்னோட தோட்டத்தை பயன்படுத்திக்கோ. சோனு சரின்னு சொன்னதுனால ஜக்கு அவளோட தோட்டத்தில் எல்லா வேலைகளையும் பண்ண ஆரம்பிச்சா. தோட்டத்தில் நிறைய திராட்சை பழங்கள் விளைஞ்சு ஜக்குவுக்கு நிறைய லாபம் கிடைச்சிது. ரொம்ப நன்றி புச்சு, உங்களால தான் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குது. பரவாயில்ல ஜக்கு, இந்த பிசினஸ் டீலால நம்ம 2 பேருக்கும் நிறைய பணம் கிடைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். இப்படி ஜக்குவும் பூச்சியும் தங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் சோனுக்குருவியோட திராட்சை தோட்டத்தோட நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. அதிக அளவில் ரசாயன உரங்களை பயன்படுத்தினதுனால அந்த தோட்டத்து மண்ணில் இருந்த கனிம வளங்கள் எல்லாமே போயிருச்சு. இப்போ அந்த தோட்டத்தில் எந்த செடிகளுமே வளராத நிலை உருவாயிருச்சு. இதை கேள்விப்பட்ட சோனு ரொம்பவே வருத்தப்பட்டா. சோனு ஜக்கு கிளி கிட்ட போய் இப்படி பேசினா. ஜக்கு, என்னோட தோட்டத்துக்கு என்னாச்சு? அது வந்து சோனு, ரசாயன உரங்களை பயன்படுத்தினதுனால மண்ணு கெட்டு போச்சு சோனு. ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால ஏதாவது பிரச்சனை வருமானு நான் முன்னாடியே கேட்டேன்ல ஜக்கு. ஆமா சோனு. ஆனா பிரச்சனை எல்லாம் வரும் தெரிஞ்சும் நீ என்ன ஏமாத்திருக்க ஜக்கு. ஏய் சோனு, என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்ற? அது ஒரு சாதாரண தோட்டம் தானே. என்னது சாதாரண தோட்டமா? என்னோட மொத்த குடும்பத்தோட வாழ்க்கையே அந்த ஒரு தோட்டத்தை நம்பிதான் இருக்கு ஜக்கு. அதை ஒண்ணு இல்லாம அழிச்சிட்டு வெறும் சாதாரண தோட்டம்னு சொல்ற? உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தானே நீ இப்படியெல்லாம் பண்ற? அப்படிலாம் இல்லை சோனு, நான் உனக்கு வேற தோட்டம் வாங்கி தரேன். உங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால நீ எனக்கு வேற தோட்டம் வாங்கி தரலாம். ஆனா அது என்னோட தோட்டம் போல வராது ஜக்கு. என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால உன் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் ஜக்கு. ஆனா நீ என்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்ட. இல்லை சோனு. என்னோட நம்பிக்கையை நீ கெடுத்துட்ட ஜக்கு. என்கிட்ட பணம் இல்லைங்கிறதுனால தானே நீ என்ன ஏமாத்திட்ட.
நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு நாள் பெரிய பணக்காரியா மாறதான் போறேன். இதை கண்டிப்பா பார்க்க போற ஜக்கு. இப்படி கோவமா பேசின சோனு வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டா. சோனு அங்கிருந்து பறந்து போனதும் ஜக்கு தன்னோட மனசுக்குள்ள இப்படி நினைச்சா. என்னது, இவ பெரிய பணக்காரியா மாற போறாளா? முன்னாடியாவது இவகிட்ட ஒரு திராட்சை தோட்டம் மாதிரி இருந்தது, இப்ப எதுவுமே இல்லை. பார்க்கலாம் இவ இப்படி பணக்காரி ஆகுறான்ட்டு. ஜக்கு கிளிக்கிட்ட கோவமா பேசிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போன சோனு ரொம்ப சோகமா தன்னோட தோட்டம் பறி போனதை நினச்சி அழுதுகிட்டு இருந்தா. அப்போ அங்கே வந்த அவளோட தங்கச்சி மின்னு சோனு கிட்ட இப்படி சொன்னா. அக்கா, ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? அது வந்து மின்னு, சக்கு நம்மளை ஏமாத்திட்டா. என்ன ஆச்சுது அக்கா? நம்மளோட திராட்சை தோட்டத்தை அவ கெடுத்துட்டா. நிறைய ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால இப்ப அங்க எந்த செடியுமே வளர மாட்டேங்குது. ஐயோ அக்கா, என்ன சொல்றீங்க? அந்த திராட்சை தோட்டத்தை நம்பி தானே நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அக்கா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மின்னு. அந்த சக்கு கிளி என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொன்ன சோனு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டா. மின்னு தன்னோட அக்கா சோனுவை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சா. அழாதீங்க அக்கா, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோன்னா நம்மளால இதை விட பெரிய தோட்டத்தை வாங்க முடியும். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க அக்கா. நான் எப்போதும் உங்களுக்கு துணையா இருப்பேன் அக்கா, கவலைப்படாதீங்க. சரி மின்னு, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி பெரிய அழகி அந்த ஜக்கு கிளி முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொன்ன சோனு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் தனக்காக ஒரு வேலையை தேட ஆரம்பிச்சா. நிறைய பறவைங்க கிட்ட போய் சோனு குருவி வேலை கேட்டா. ஆனால் யாருமே சோனு குருவிக்கு எந்த வேலையுமே கொடுக்கல. இதனால சோனு ரொம்ப வருத்தமாக ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தா. காலையில இருந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், யாருமே எனக்கு எந்த வேலையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு பறவை சோனு குருவி கிட்ட வந்து பேசிச்சு. என்னாச்சு சோனு, ஏன் சோகமா இருக்கிற? காலையில இருந்து வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், யாருமே எனக்கு எந்த வேலையும் தர மாட்டேங்கிறாங்க. நீ ஏன் வேலை தேடி அலைகிற சோனு? உனக்கு தான் சொந்தமா தோட்டம் இருக்குதே. என்னோட தோட்டத்தை சக்கு கிளி எடுத்துக்கிட்டா. இப்ப என்கிட்ட எந்த தோட்டமுமே இல்லை, அதனாலதான் வேலை தேடி அலைகிறேன். அப்படியா சோனு, நான் வேணும்னா உனக்கு ஒரு உதவி பண்ணட்டுமா? அப்படியா? என்ன உதவி? நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னோட பையன் கூட போய் தங்க போறேன். அதனால எனக்கு சொந்தமான தோட்டம் இங்க சும்மா தான் இருக்கும். நீ வேணா அதை குத்தகைக்கு எடுத்துக்க சோனு. அப்படியா? ரொம்ப நன்றிங்க. ஆனா என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்காக குத்தகை பணம் எதுவுமே இல்லைங்க. பரவாயில்ல சோனு, நீ தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்துக்கோ. தோட்டத்துல கிடைக்கிற லாபத்துல இருந்து குத்தகை பணத்தை நீ அடுத்த மாசம் எனக்கு கொடுத்தா போதும். ரொம்ப நன்றிங்க, நீங்க செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பரவாயில்ல சோனு. இப்போ சோனு ரொம்ப சந்தோஷமா பறந்து வீட்டுக்கு போனா. மின்னு, மின்னு, எங்க இருக்க? சீக்கிரம் இங்க வா மின்னு. என்ன ஆச்சு அக்கா, உங்களுக்கு வேலை கிடைச்சதா? இல்ல மின்னு. ஐயையோ, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அக்கா? கவலைப்படாத மின்னு, நான் இப்போ ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கேன். என்ன சொல்றீங்க அக்கா? ஆமா மின்னு, நான் ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கிறேன். அந்த தோட்டத்துல நம்ம நிறைய காய்கறிகளை பயிரிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் மின்னு. இதனால சீக்கிரமே நம்மளால ஒரு புது தோட்டத்தை வாங்க முடியும். அப்படியா அக்கா? ஆனா குத்தகைக்கு கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட பணம் எதுவுமே இல்லையே அக்கா. குத்தகை பணத்தை அடுத்த மாசம் தரலான்னு சொல்லிட்டாங்க மின்னு. ரொம்ப சந்தோஷம் அக்கா. சோனுவும் மின்னுவும் தங்களுக்கு குத்தகைக்கு தோட்டம் கிடைச்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் சோனு தோட்டத்துக்கு போனா. அங்கே போய் கடுமையாக உழைச்சா, நிறைய தானியங்களை பயிரிட்டா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளோட தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் தானியங்கள்லாம் கிடச்சிது. சோனு அந்த காய்கறிகளை எல்லாம் நல்ல விலைக்கு விற்றா. இதனால் சோனு குருவிக்கு நிறைய லாபம் கிடச்சிது. லாபம் கிடைச்ச பணத்தை எல்லாம் சேர்த்து வச்ச சோனு நிறைய தோட்டங்களை வாங்கினா. இப்படி சோனு தன்னோட வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு வந்தா. ஆனா இன்னொரு பக்கம் ஜக்கு கிளி புச்சு காக்காவோட சூழ்ச்சியினால நிறைய சொத்துக்களை இழந்தா. அவளோட எல்லா பிஸ்னஸ்லையும் அவளுக்கு நஷ்டம்தான் கிடைச்சிது. ஒரு நாள் புச்சு காக்காவும் ஜக்கு கிளியும் இப்படி பேசிக்கிட்டாங்க. ஜக்கு, நீ என்கிட்ட இருந்து வாங்கின கடனை
எப்ப திருப்பி தர போற? உனக்கே தெரியும்ல புச்சு, என்னோட எல்லா பிஸ்னஸ்லயும் எனக்கு நஷ்டம்தான் கிடைக்குது. என்கிட்ட இப்போ எந்த பணமுமே இல்லை புச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜக்கு. என்னோட பணம் எனக்கு உடனே வேணும். நான் நாளைக்கு வரும்போது என்னோட பணத்தை நீ உடனே கொடுக்கணும் ஜக்கு. இல்லைன்னா நான் உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். புச்சு காக்கா இப்படி சொன்னதுனால ஜக்கு கிளி என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தா. ஜக்கு கிளியோட நிலைமை தெரிஞ்ச சோனு ஜக்கு கிளிய பார்க்க போனா. ஜக்கு, வா சோனு. நீ கவலைப்படாத ஜக்கு. உன்னோட கடனை அடைக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன். அப்படியா? எனக்கு எந்த பணமுமே வேண்டாம் சோனு. நான் ஏற்கனவே உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜக்கு. நீ என்னோட ஃப்ரெண்டு. நீ கஷ்டப்படுறத எப்படி என்னால் பார்க்க முடியும்? நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். அதை வச்சு நீ உன்னோட கடனை எல்லாம் அடைச்சிரு. ரொம்ப நன்றி சோனு. சோனு குருவி ஜக்குவோட எல்லா கடனையும் இப்போ அடைச்சிட்டா. தனக்கு கெட்டது நினைச்ச ஃப்ரெண்டு கஷ்டப்படும் போது சோனுக்குருவி தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்காம அவளுக்கு போய் உதவி செஞ்சா. தன்னோட தப்ப உணர்ந்த ஜக்கு கிளியும் சோனுக்குருவி கிட்ட மன்னிப்பு கேட்டா. இப்போ சோனுவும் ஜக்குவும் நல்ல நண்பர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க.